யுதிஷ்டிரன் எப்போதும் சத்தியத்திற்காக வாழ்ந்த மனிதன். அநீதிக்கு எதிராகவும் அநியாயத்திற்கு எதிராகவும் மாறாத நிலைப்பாடு கொண்டவன். அவனுடைய சத்தியத்தின் தூய்மைக்காகவே அவன் அமர்ந்திருந்த ரதம் நிலத்தை தொட்டதே இல்லை. அது சத்தியத்தின் மகிமையைப் போல எப்போதும் மேல் மிதந்தது. ஆனால் குருக்ஷேத்திர போரில் அவனது தர்மமும் மனித ரீதியான உணர்வுகளும் மோதிக்கொண்டன. துரோணாச்சாரியரை தோற்கடிக்க கிருஷ்ணன் அவனை நோக்கி பார்த்து, அஸ்வத்தாமா இறந்துவிட்டான் என்று சொல், அது யானையானாலும் பரவாயில்லை என்றார். யுதிஷ்டிரனின் மனசு அதிர்ந்தது. சத்தியத்தை விட்டு ஒரு வார்த்தை பேச வேண்டும் என்ற எண்ணமே அவனை உலுக்கியது. ஆனால் சகோதரர்களின் வெற்றி அவன் மீது தங்கியிருந்தது. அவன் நினைத்தான், நான் இதைச் சொன்னால் போர் முடிவடையும், பல உயிர்கள் காத்துக் கொள்ளப்படும். அவன் சற்று நேரம் மெளனமாக இருந்தான். பின்னர் கனத்த மனதுடன் சொன்னான், அஸ்வத்தாமா. சிறிய இடைவெளி. யானை இறந்துவிட்டது. அந்த வார்த்தைகள் அவன் இதயத்தை துளைத்தது. அவன் கண்களில் துக்கம் தெரிந்தது. அதே நேரத்தில் அவன் அமர்ந்திருந்த ரதம் மெதுவாக கீழே இறங்கியது. முதல் முறையாக அது நிலத்தைத் தொட்டது. யுதிஷ்டிரன் அதிர்ச்சியுடன் பார்த்தான். அவன் சத்தியத்தின் மகிமை இழந்துவிட்டது. அவன் உள்ளத்தில் குற்றமுணர்ச்சி தீவிரமாக எழுந்தது. அவன் தலையை குனிந்தபடியே நின்றான். சத்தியத்தில் சிறிது கூட பிறழ்ச்சி நடந்தால் அதன் பலனையும் பெருமையையும் இழக்க வேண்டியதாகிவிடும் என்று அவன் புரிந்து கொண்டான். அந்த ஒரு நொடியில் யுதிஷ்டிரன் மட்டுமல்ல, சத்தியத்தின் உண்மை அர்த்தத்தை அறிந்த மனிதனாக அவன் மாறிவிட்டான்.